பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் நான் மாதிரி பண்ண பண்ண விடு, யாரும் ஒன்று சிரிக்க வைக்க முடியாது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரோராவும் துஷாரும் பேசிக்கிட்ட விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் செட்டப் பண்ணி தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ ரியல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பிக் பாஸில் செட்டப் மாதிரி தான் நடக்குதோ அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறது யோசிக்க வைக்குதுங்க. அரோராவை பொறுத்த வரைக்கும் கமருதீனை பற்றி தான் துஷார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கமருதீன் வாலண்டரியாக நிறைய பிரச்சனை பண்ணுறாரு, அதே மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுறாரு, எச்சலாம் துப்புறாரு. பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்பப்போ பண்ணும் போது இவங்க தடுக்கிறாங்க போல. அதுக்கு கமருதீன் என்ன சொல்றாருன்னா, என்னை தடுக்காத, நான் இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா விஜய் டிவி சைட்லேயே வந்து நீ பேட் கை மாதிரி பண்ணு, அதாவது கெட்டவன் மாதிரி பண்ணுன்றதை என்கிட்ட தீமா கொடுத்துருக்காங்க. நான் என்னோட வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னை தடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அவன் உண்மையை சொல்றானா இல்லை உருட்டுறானான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவங்க துஷார் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இருக்க துஷார் இருக்கார்ல, கண்டிப்பா அவன் உருட்ட தான் செய்யறான், அந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட சொல்லல, அவன்கிட்ட மட்டும் எப்படி சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது, உன்கிட்ட பொய் சொல்றான் அப்படின்ற மாதிரி துஷார் சொல்றாரு. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இதை தாண்டி கமருதீனை பத்தி சில விஷயங்கள் சொல்றாங்க. அப்பதான் கமருதீனை எவ்வளவு ஃப்ளர்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரிய வருது. இந்த கமருதீனும் அரோராவும் கொஞ்சம் சேர்ந்து சுத்திட்டு இருந்த மாதிரி காமிச்சாங்க பார்த்தீங்களா, அப்ப பயங்கரமா இந்த பொண்ணு கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி வச்சிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா, நான் என்ன மாதிரி உன்னை யாராலையும் சிரிக்க வைக்க முடியாது, உன்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன், அந்த அளவுக்கு பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பிட்ட போட்டு வச்சிருக்கான். இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் துஷாரை தான் பிடிச்சிருக்கு போல. துஷார் கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. துஷார் சாப்பிட்டுக்கிட்டே இதை கேட்டுட்டு இருக்கான், லைட்டா ஸ்மைல் வேற பண்ணிட்டு இருக்கான். கமருதீனே வேணும்ட்டே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை விஜய் டிவி நீங்க வேணும்ட்டே கொஞ்சம் பிரச்சனை பண்ணுங்க, யாருமே பிரச்சனை பண்ணாம இருந்தா நல்லா இருக்காது, கொஞ்சமாவது நீங்க பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புனாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா கமருதீனை அந்த மாதிரி அரோரா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது? ஏன்னா வந்து அவன் மறைச்சு தான் சொல்லியிருக்கான், இவங்களுமே மறைச்சு தான் சொல்றாங்க. அப்ப சொல்ல முடியாது, கமருதீனுக்கு வந்து விஜய் டிவி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியே கூட அனுப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம பொறுத்திருந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போங்க.